அனைவருக்கும் வணக்கம். பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இப்போ நேஷனல் ஹைவேஸ், ரயில்வேஸு, எலக்ட்ரிக் பவர் கிரிட்டு இதெல்லாம் வந்து பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தட் இஸ் டிஜிட்டல் சிஸ்டம்ஸ் தட் எனேபிள் சிட்டிசன்ஸ், பிஸ்னஸ் அண்ட் கவர்மெண்ட் டு ஆக்சஸ் அண்ட் டு ப்ரொவைட் சர்வீசஸ் எஃபிஷியன்ட்லி. ஒரு டிஜிட்டல் சிஸ்டம் மக்களுக்கும் ஒரு பிஸ்னஸ் பர்பஸும் கவர்மெண்ட்டும் அவங்களுக்கான சர்வீசஸை ஆக்சஸ் பண்ணுறதோ சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதோ எஃபிஷியண்ட்டாக பண்ண முடிஞ்சதுன்னா அதுதான் வந்து டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இது வந்து டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் தி பேக் போன் ஆஃப் மாடர்ன் எக்கானமி. இப்போ டிஜிட்டல் எக்கானமி, இந்த டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி வர்ற எக்கானமி டிஜிட்டல் எக்கானமி. இது வந்து இட் கான்ட்ரிபியூட்ஸ் 13.42%, 13.42% டு த நேஷனல் இன்கம் இன் 24-25. இப்போ இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் வந்து 96.96 crore இருக்கு. டோட்டல் இந்தியன் பாப்புலேஷன் 140 crore. இதில் 96.96 crore இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் இருக்கு. பாரத் நெட் ப்ராஜெக்ட் மூலயமா 2.18 lakh கிராம் பஞ்சாயத்துக்கு வந்து ஹை ஸ்பீட் பிராட்பேண்ட் கனெக்டிவிட்டி கிடைச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய டெவலப்மெண்ட்டு. ஸோ இதில் டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எடுத்த மேஜர் இனிஷியேட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா டிஜிட்டல் ஐடென்டிட்டி சிஸ்டம், அதாவது ஆதார். As on April 2025, around 141.88 crore ஆதார் ஐடிஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டம்ஸ், யூபிஐ, யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸு. இந்தியாவுடைய யூபிஐ வந்து வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் பேமெண்ட் சிஸ்டம். அதாவது அக்டோபர் 2025 யூபிஐ, இந்தியன் யூபிஐ ரீச் a record of 27.28 lakh crore in 1 month transaction value. அக்டோபர் 2025 உடைய 1 month transaction value வந்து யூபிஐ மூலமான டிரான்சாக்ஷன் 27.28 lakh crore. அப்புறம் அடுத்த இனிஷியேட்டிவ்னு பார்க்கும்போது பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. இது வந்து இந்தியாவுடைய ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனுக்கான பேக் போன். ஸோ அனைவருக்கும் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு, ஒரு ஃபினான்ஷியல் கனெக்டிவிட்டி, அவங்களுக்கு ஒரு கிரெடிட் ஃபெசிலிட்டி கிடைக்கிறது, இதெல்லாம் தான் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். அதுக்கான ஸ்கீம் தான் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. அடுத்த இனிஷியேட்டிவ் வந்து டிஜி லாக்கர். டிஜி லாக்கர் அப்படிங்கிறது டிஜிட்டல் டாக்குமெண்ட் அண்ட் வெரிஃபிகேஷன் பிளாட்ஃபார்ம். அதாவது ஆதார், அப்புறமா டிரைவிங் லைசன்ஸு, அகடமிக் சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் வந்து டிஜிட்டலாக ஸ்டோர் பண்ண முடியும். அப்புறம் வெரிஃபை பண்ணுறதும் டிஜிட்டலாக பண்ண முடியும். இதுதான் வந்து டிஜி லாக்கருடைய பர்பஸ். அப்புறம் அடுத்த இனிஷியேட்டிவ் டிபிடி, அதாவது டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர். இது எதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னா ஃபார் மேக்கிங் தி வெல்ஃபேர் சிஸ்டம் மோர் டார்கெட்டட் அண்ட் டிரான்ஸ்பரண்ட். ஸோ ஒரு ஃபேக் அக்கௌண்ட் எல்லாம் வந்து இதில் இருக்க முடியாது. டார்கெட்டட் பீப்புள் யாருங்கிறது கரெக்டாக டார்கெட் பண்ண முடியும். அப்புறம் அவங்களுக்கான ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், வெல்ஃபேர் மணி ட்ரான்ஸ்ஃபரை வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக பண்ண முடியும். அடுத்த இனிஷியேட்டிவ் ஓஎன்டிசி. ஓஎன்டிசி அப்படிங்கிறது ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ். இது 2022 லான்ச் பண்ண ஸ்கீம் டு டெமோக்ரட்டைஸ் டிஜிட்டல் காமர்ஸ். இந்த டிஜிட்டல் காமர்ஸை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கிறது தான் இந்த ஓஎன்டிசி உடைய பர்பஸ். அடுத்த இனிஷியேட்டிவ் வந்து உமாங், யுஎம்ஏஎன்ஜி, அதாவது யூனிஃபைடு மொபைல் அப்ளிகேஷன் ஃபார் நியூ ஏஜ் கவர்னன்ஸ். இது லான்ச் பண்ணது 2017, 2017. பர்பஸ் வந்து டு டிரைவ் மொபைல் கவர்னன்ஸ் இன் இந்தியா. ஸோ இதெல்லாம் வந்து டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய வேரியஸ் இனிஷியேட்டிவ்ஸ், கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ்ஸ்ன்னு பார்த்தோம். இதில் சேலஞ்சஸ் இருக்குது. மேஜர் சேலஞ்ச் வந்து டிஜிட்டல் டிவைடு. ஓவர் 25% ஆஃப் இந்தியாஸ் பாப்புலேஷன் வந்து ஸ்டில் லேக்ஸ் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி அவங்களுக்கு இல்லை இன் ரூரல் அண்ட் ரிமோட் ஏரியாஸ். ஸோ இதெல்லாம் இந்த இஷ்யூவை வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்கீம் பிஎம்ஜி டிஷா, அதாவது பிரதான் மந்திரி கிராமின் டிஜிட்டல் சக்ஷர்தா அபியான். பர்பஸ் வந்து டு ப்ரமோட் டிஜிட்டல் லிட்ரஸி அண்ட் எம்பவர் ரூரல் இந்தியா த்ரூ டெக்னாலஜி. ஸோ இந்தியாவுடைய இந்த டிஜிட்டல் ப்ரொமோஷனில் அடுத்த சேலஞ்ச் வந்து இந்தியா ஹேஸ் 22 அஃபிஷியல் லாங்குவேஜஸ் இந்த லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி. ஸோ இதை அட்ரஸ் பண்ணுறதுக்காக எடுக்கப்பட்ட இனிஷியேட்டிவ் வந்து பாஷினி. பாஷினி அப்படிங்கிறது பாஷா இன்டர்ஃபேஸ் ஃபார் இந்தியா, அதாவது டு பிரிட்ஜ் இந்தியாஸ் லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி த்ரூ டெக்னாலஜி.
டு டெவலப் இன்க்ளூசிவ் டிஜிட்டல் இந்தியா. ஸோ இந்த டிஜிட்டல் இந்தியா அதனுடைய டெவலப்மெண்ட் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். வேரியஸ் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் இருந்தாலும் அவங்களுக்கெல்லாமும் கொண்டு போய் இந்த பெனிஃபிட்டை ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பாஷினி ப்ராஜெக்டுடைய பர்பஸ். ஸோ இதெல்லாம் தான் வேரியஸ் இனிஷியேட்டிவ்ஸ் டேக்கன் பை டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய டெவலப்மெண்ட்காக கவர்மெண்ட்டுடைய இனிஷியேட்டிவ்ஸ். இதெல்லாம் நல்லா பண்ணும்போது, இதனுடைய சேலஞ்சஸ் எல்லாம் ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணும்போது இட் வில் ஒர்க் ஃபார் ஸ்ட்ராங் எக்கனாமிக் க்ரோத். அப்புறம் இட் வில் மேக் இந்தியா எ லீடர் இன் தி குளோபல் டிஜிட்டல் லேண்ட்ஸ்கேப். நன்றி, வணக்கம்.